what a fantastic journey, what a fantastic career, Chika. I remember 2008 வந்து அவன் ஓபனரா போனான் ஸ்ரீலங்கால அந்த ஒன் டே சீரிஸ் ஃபர்ஸ்ட். Obviously இத வந்து கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். Records are meant to be broken அனி. But one record என்னோட ஒபினியன்ல கஷ்டம்னா 100 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். அது சச்சினோட ரெக்கார்ட் யாரும் டச் பண்ண. விராட்க்கு இன்னும் 20 and odd இருக்கு. இன்னும் 20 odd centuries இருக்கு. Where does Virat Kohli rank amongst all of them, Chika? Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudhiya India win Naya cool drink. Campa is back, Chika. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. What's been happening around the cricket world? 16 years of Virat Kohli. We'll talk about that. MS Dhoni oda retention pati pesalam. There is some news regarding his retention and the uncapped player rule. There is also definitive news. Varama Jaysha has given a probable news on the impact player rule. Irukuma Ilian adu fulla sollala. Adoda positives and negatives pati pesirkaru. Adu pathiyum definitely pesuvom. But coming straight to it, Chika. 16 years of Virat Kohli. King Kohli. King of Kings. Unga vaayilende inga solluvengle. What a fantastic journey. What a fantastic career, Chika. King of Kings மச்சான் விராட் கோலி. நீ சொன்ன மாதிரி 16 years. I remember 2008 வந்து அவன் ஓபனரா போனான் ஸ்ரீலங்கால அந்த ஒன் டே சீரிஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் I think he got dropped 2008 and 2009 I remember that time was the chairman. அதுவும் எப்படி அடி நடிப்பான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல போட. அதுக்கப்புறம் செம்ம அடி அடிப்பான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அது துலீப் டிராபி ரஞ்சி டிராபி ஒரு அடி அடிப்பான். 400 யுவராஜ் சிங் வந்து போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு ஏதோ நீ இன்ஜுரியோ ஏதோ சொல்லிட்டு he pull off. So last minute we have to select. So நாங்க கான் கால்ல செலக்ட் பண்ணி விராட் கோலி போடுறோம் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யுவராஜ் சிங். மச்சான் அங்க ஆரம்பிச்சான் அந்த கம்பேக். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யுவராஜ் சிங் ஆரம்பிச்சான் 2009 ஒன் டேஸ்ல ஓடிஐ ஃபர்ஸ்ட் ஓடிஐ கேரியர்ல. அங்கே ஆரம்பிச்ச வேண்டிய வியூவர்ஸ் இன்னி வரைக்கும் நிறுத்தல. அதுதான் கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி. அந்த ஆப்போசிட் குடிச்சு அப்படியே லபக்னு புடிச்சுனா அந்த சாம்பியன்ஸ் டிராபி. அங்கே பாருங்க 2008 பாரு குழந்தை மாதிரி இருந்தான். அப்பா அண்டர் 19 வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணிட்டு டபக்குன்னு உள்ள போனா. அங்கே அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு கேப்டனா இருந்தான். அதுக்கப்புறம் உள்ள வந்தான் 2009 சாம்பியன்ஸ் டிராபில வந்தான். அதுக்கப்புறம் முள்ள படிப்படியா ஆஸ்திரேலியா சீரீஸ் ஒரு சீரீஸ் எவ்ரி சீரீஸ் he was showing great improvement. 2011 வேர்ல்ட் கப் was a key வின் பண்ணா. அதுக்கப்புறம் வேற ரேஞ்ச் போயிட்டான் மச்சான். கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி கிங் ஆஃப் கிங்ஸ் மச்சான். One GOAT, one legacy, one Virat Kohli. Is he the greatest of all time in the sense மூணு ஃபார்மேட்டும் நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா obviously இது வந்து கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இது வந்து ஒரு எப்பவுமே இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி டாக் அண்ட் ஃப்ரெண்ட்லி பேண்டர்னு எப்பவுமே வச்சுப்போம். யார் பெஸ்டா? who is the greatest of all time? The current generation will obviously lot of them will say Virat Kohli. Your generation will probably say Vivian Richards. The previous generation will probably say Gary Sobers. The 90s and the 2000s generation will surely say Sachin Tendulkar. There are others who come into this category, but Anna, where does Virat Kohli rank amongst all of them, Chika? Machan, I never compare eras. I'm very clear. நான் எல்லா ஷோயும் சொல்லி டிவிலையும் சொல்லுங்க, never compare eras. நீ சொன்ன மாதிரி ஓகே இந்தியால எடுத்துக்கோங்க. Let's not even go world over. First இந்தியால எடுத்துக்கோங்க. There was a Vijay Merchant era. அதுக்கப்புறம் சுனில் கவாஸ்கர் era. அதுக்கப்புறம் கபில் தேவ் era. அதுக்கப்புறம் டெண்டுல்கர் era. அதுக்கப்புறம் தோனி ஈரா. அதுக்கப்புறம் இப்ப கோலி ஈரா. சோ அது அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு அது கிரேட்ஸ் வச்சு டெண்டுல்கர் அப்புறம் இன்னும் டெண்டுல்கர் கண்டுபிடிப்பானு பார்த்தா விராட் கோலி ஒருத்தர் வந்திருக்கான். ஓகே டுமாரோ ப்ராபபிலி வில் கம். தெரியாது என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. சோ நீ இன்டர்நேஷனல் லெவல் எடுத்தனா எல்லாருக்கும் உனக்கு பிரையன் லாரா ஈரான் உனக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு, அவனுக்கு விபிரிச்சர்ஸ் ஈரான் வேர்ல்ட் லெவல்ல இருக்கும், கேரி சோபர்ஸ் ஈரா இருக்கும். அவங்க காட்ட ஆஸ்திரேலியா காட்டினா எங்களுக்கு ஸ்டீவ் வான் ஒருத்தர் இருக்காங்க, ரிக்கி பாண்டிங் ஒருத்தர் இருக்காங்க, அவன் அங்கன்னுவாங்க. இப்ப இங்கிலாந்து காட்ட ஜோ ரூட் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னுவான். சோ ஒவ்வொருத்தரும் ஒரு கண்ட்ரி எவரிபடி இஸ் காட். Joe Root is the only current cricketer who looks like he might beat Sachin Tendulkar's test record, Chika. அவரோட number of runs, overall runs நீங்க பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட்ல அடிச்ச ரன்ஸும் ஜோ ரூட் அடிக்கிற ரன்ஸும் very close by. So நிறைய பேர் இங்கிலாந்துல வந்து are already touting Joe Root to actually go ahead and smash that record. We don't know if it will happen. There is still a long way away. But records are meant to be broken, Annie. But one record, என்னோட ஒப்பீனியன்ல கஷ்டம்னா 100 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்.
அது சச்சின் ரெக்கார்டு யாரான்னு டச் பண்ண. விராட்டுக்கு இன்னும் 20 odd இருக்கு, இன்னும் 20 odd centuries இருக்கு. 20 odd centuries னா I don't know. Only person who can come near it is Virat Kohli, King Kohli. Since the topic is on King Kohli, the only Kohli, God of cricket அப்புறம் King of Kings Kohli. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. சிக்கா இந்த ரெக்கார்டு வந்து செம ரெக்கார்ட் சிக்கா. இந்த ஒரே ஒரு செகண்ட், இந்த ரெக்கார்ட்லாம் பார்க்கறது நீங்க அந்த 100 centuries சொன்னீங்களே சிக்கா, விராட் கோலி மட்டும் அந்த நடுவுல அந்த லாஸ்ட் ஒரு 3 yearsல அவர் நம்பர் ஆஃப் கேம்ஸ் அவர் பிரேக் எடுத்தது மட்டும் அவர் எடுக்காம அதுல வந்து ஒரு 50% கேம்ஸ் ஆடி இருந்தாருன்னா கூட இப்போ 90 centuries பக்கத்துல வந்திருப்பாரு. 100%. நீ சொல்றது ரைட் அனி. நான் சொல்றது கரண்ட் சினாரியோல சொல்றேன். நான் சொல்ற கரண்ட் சினாரியோ ஒன்லி பர்சன் who can touch is விராட் கோலி தான். பட் முடியுமான்றது எனக்கு தோணுது கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ரியலி. பட் கிங் ஆஃப் கிங்ஸ் மச்சான், நீ அந்த கம்பேக் பண்ணிச்சு நீ பார்க்கணும்டா. அப்போ so happened dear viewers, நான் வந்து I was lucky enough to be the chairman of selection committee. அவன் வருவான் ஸ்டெப் பை ஸ்டெப். he was a very very good learner. விராட் கோலி என்ன அட்வான்டேஜ், அவன்கிட்ட போய் நீ பேசினா பேசுவான். சார் என்ன சார் இது அப்படி இப்படின்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் தான், திருப்பி வந்தா கம்பேக் பண்ணா. I think அந்த ஒரு crucial match, I think ஒரு 80 not out or 90 not out he'll score and he'll seal his place at the Champions Trophy. சாம்பியன்ஸ் டிராஃபில அவன் அடிப்பான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வெஸ்ட் ஆஸ்திரேலியா வருவாங்க. ஆஸ்திரேலியா நல்லா பண்ணிட்டு வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா எல்லாம் ஆடி வேர்ல்ட் கப் இடம் பிடிச்சிட்டான். வேர்ல்ட் கப்ல பிரமாதம் பண்ண 2011 வேர்ல்ட் கப் 2011 வேர்ல்ட் கப் he did very well. That is where he sealed his place. Then he made his test debut. Test debut was in West Indies. Test debut was not a great test debut, but அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, திருப்பியும் இங்கிலாந்து போலாம். இங்கிலாந்து போகாம திருப்பி வந்து டொமஸ்டிக்ல வந்து திருப்பி வெஸ்ட் இண்டீஸ் வந்தாங்க, அதோட அடிச்சான். அதுக்கப்புறம் we selected him to Australia. அப்ப lot of questions asked, why Virat Kohli, why not Rohit Sharma, அப்படி இப்படின்னா கொஞ்சம் lot of media. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆயிடுவான். he will not score the first 2. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா போறதுக்கு ஞாபகம் இருக்கு, நான் மறக்கவே மாட்டேன். நான் மொஹித் அம்னாதி கூட கோ செலக்டர், அவனை கூட்டேன் பாம்பேல இந்த ஹோட்டல் தான், என்னது அந்த தாஜ்மஹால் ஹோட்டல்ல லாபில கூட்டு, ஜிம்மி இவன் இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் போட்டா எப்படி இந்த பவுன்சர் டேக்கிள் பண்ணு சொல்லி கொடு ஜிம்மி. I said more as a senior player because Jimmy Amanat one of the best players of bouncers அப்படின்னு. So that's why he's a very very good learner, Virat Kohli. That's what I'm trying to come to the point. He said no problem, I'll come down sir. Pira manna lobby gate Virat vada directly lobby vada take a few tips from Jimmy Amanat, how to play short bowling or how to play the fast bowlers அப்படினு. He took the tips from Jimmy gave him some tips, எப்படி பண்ணனும் ஏது பண்ணனும் சொல்லி கொடுத்தான். என்ன பண்ணனும், how to handle short bowling. and Australia you are expected to play the bounce wickets எப்படி ஹேண்டில் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் பயங்கர மீடியா எல்லாம் ஒரே இது, ஐயோ வை விராட் கோலி, வை நாட் ரோஹித் சர்மா, விராட் கோலி should be dropped அப்படி இப்படின்னா. மச்சான் இந்த பெர்த் டெஸ்ட்ல அடி ஆரம்பிப்பான் மச்சான். அதுக்கப்புறம் இந்த பெர்த் டெஸ்ட்ல அடிப்பான். அதுக்கப்புறம் அட்லைட் ஒன்று அடிப்பான், செஞ்சுரி அடிப்பான் நினைக்கிறேன் அட்லைட்ல. மச்சி அங்க ஆரம்பிச்சான் மச்சான். இன்னும் உள்ள டெஸ்ட் கிரிக்கெட்ல சான்ஸே கிடையாது. அவனை மாதிரி எனக்கு என்ன விராட்டை பிடிக்கும்னா, ஒரு அக்ரெசிவா இல்லாம அக்ரெசிவ் ஆடுவான். ஆத்தென்டிக் கிரிக்கெட் ஆடியே ரன் பால் அடிப்பான். ஆத்தென்டிக் கிரிக்கெட் ஆடியே ஸ்ட்ரைக் ரேட் டெரிஃபிக்கா இருக்கும். அதுதான் மச்சான் அவனோட கிரேட்னஸ். அண்ட் ஃபீல்டிங் சொல்லவே வேணாம், அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர், அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன். என்னோட ஒப்பீனியன் probably one of the best test captains India has ever produced. One of the test captains India has ever produced. Test captains. அவன் தான் போய் அப்ராட்ல போய் டெஸ்ட் கேப்டனா போய் வின் பண்ண ஆரம்பிச்சான். ஆஸ்திரேலியா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், அடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற அந்த இது அந்த வெறி அவன் தான் கொண்டு வந்தான். அது எனக்கு தெரிஞ்சு சிக்கா there are so many records. I mean நீங்க கரெக்டா சொன்னீங்கல்ல, டிஃப்ரெண்ட் எராஸ் கம்பேர் பண்ணச்சே அது வந்து வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர்னு. பட் விராட் கோலியோட பிகெஸ்ட் லெகசி எனக்கு தெரிஞ்சு நாட் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ், ஹிஸ் ரெக்கார்டோட ஹிஸ் பிகெஸ்ட் லெகசி இஸ் அவரோட இம்பாக்ட் ஆன் த கேம், ஹவு ஹி சேஞ்ச் த கேம். எப்படி ஒரு ஃபிட்னஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இந்தியன் கிரிக்கெட்குள்ள, நாட் ஓன்லி இந்தியன் கிரிக்கெட், வேர்ல்ட் கிரிக்கெட்கே காமிச்சாரு. தட் இஃப் யூ ஆர் திஸ் ஃபிட், இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருந்து, இந்த மாதிரி ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் எக்ஸீட் எனிதிங். யாரு சச்சின் டெண்டுல்கர் பக்கத்துல கூட வரமாட்டோம்னு நினைச்சா அவர் வந்திருக்காரு. ஷியர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிட்டர்மினேஷன், ஃபிட்னஸ், ஹிஸ் ஒர்க் எத்திக்ஸ். சிக்கா அந்த ஒர்க் எத்திக்ஸ் லெகசி வாட் ஹி இஸ் லீவிங் பிஹைண்ட் is the biggest legacy. ஏன்னா நீங்க மீறி எல்லா கிரேட்ஸும் எடுத்து பாருங்க, no disrespect to anybody out there, விராட் கோலியோட work ethic is unmatched in cricket, which everybody knows. So that is the legacy he is left behind ன்னு எனக்கு தோணுது சீக்கா. I think good point you made Ani. அது work ethics நீ சொன்ன மாதிரி diet control. எப்படி முன்னாடினா ரொம்ப aggressive young man ஆ இருப்பான். aggressive is there, but மீனா young man aggression வேற. அது வேற டிஷும் மீனாடிலாம். But அது போல aggressive nature is still there, positive attitude is there. And he creates the energy, macha. He takes the team along with him. And the energy create பண்றான் on the field.
ஆன் த ஃபீல்ட் அந்த எனர்ஜி கிரியேட் பண்ணி எவ்ரிபடி இஸ் பம்ப்ட் அப். மச்சான் நம்மளும் இப்படி பண்ணா, நீ சொல்ற மாதிரி ஃபீல்டிங் அவன் ஃபீல் பண்றது பார்த்து எல்லாரும் பிகமிங் குட் ஃபீல்டர்ஸ். அவன் டயட் எத்திக்ஸ், அவனோட ஒர்க் எத்திக்ஸ், நீ சொல்ற அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது, எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இட், which is something amazing. அவன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பர்சன்டா. நான் 2011 2012 2013 கூட பாத்துக்கேன். 2014 totally transform Virat Kohli, in every way transform, and he transformed the game also, and he transformed the outlook of Indian outlook. West Australia பண்ணா ஆஸ்திரேலியா உதைக்க முடியுடா, இங்கிலாந்து பண்ணா இங்கிலாந்து உதைக்க முடியுடா, சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுக்கு கூட உதைக்க முடியுடா. அவன் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பண்ண ஆரம்பிச்சான், which is fantastic. See, அதுதான் எனக்கு பிடிச்சது. He is a great team man. And மச்சான் நீ பாரு, he is one guy who will always applaud everybody, anybody and everybody doing it. Beat IPL, beat India, எங்க பார்த்தா he is a great team man, which is very very important. Being a good team man, அவன் கேப்டனா இருந்தாலும் சரி கேப்டன் இல்லனாலும் சரி, he is a great team man, which is a great quality. விராட் மச்சான் நீ கிங் மச்சான், விராட் கிங் நீ பட்டா கில்லடிடா விராட் நீனு. Long may his career continue. ஏன்னா நம்மளோட joy of seeing Virat Kohli will never die. Anyway, moving on, Chika. IPL news. MS Dhoniயோட ரிட்டென்ஷன் பத்தி தான் மெயின் நியூஸ். ஆக்சுவலி அது பத்தி தான் நம்ம பேசணும்னு இருந்தோம். ஏன்னா one of the rumors is that அவரோட ரிட்டென்ஷன் might be allowed in. காசி விஸ்வநாதன் reportedly had said that அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணல, BCCI சொன்னாங்க அந்த அன்கேப் ரூல் வந்து இன்னும் இருக்கலாம்னு. இன்னும் அனௌன்ஸ் பண்ணல Chika, but if BCCI itself is leaning towards the uncapped rule, that is 5 years of not playing international cricket. If you're retired for more than 5 years in international cricket, நீங்க வந்து you will be considered as an uncapped player. So high chances MS நீ 5 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடலன்னு சொல்ல 2019 வேர்ல்ட் கப் பண்ணானே லாஸ்டா, that was say July of 2019. இப்போ வந்து we are already in August of 2024, so 5 years ஆயிடுச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி. I think he should become automatically uncapped. He should come in uncapped category. Yeah, in my opinion, uncapped category is varana avan. Why should he be the captain? I don't think that is the correct thing. I'll be very honest with you. From IPL point of view, ani cap players தான் என்ன பண்ணும், current cricket எல்லாருக்கும் அதே. பின்ன every team will have, இப்போ ஒரு Faf du Plessis will also say the same thing. எனக்கு ஆயிடுச்சு. Why not? Yes, யார் இல்லன்னா Faf du Plessis எடுத்துக்கோ, எவ்வளவு வருஷம் ஆச்சு அவர் அவன் கடைசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி பாரு. 5 years மேல ஆயிடுச்சுனா அவனுக்கு கூட நீனு யார் வானான்னா. இப்ப நான் இன்னும் ஆசைப்படுறேன் IPL, நான் அன்கேப் தானே வர முடியும். நான் போய் ஆக்சுவலி போய் கேப் பிளேயர் நான் இந்தியன் கேப்டன் வர முடியும்? ஒரு பேச்சு கேட்கறேன், புரியலையே. நான் ஒரு பேச்சு சொல்ல வரேன்டா. சோ ஃபேஃபா இருக்கட்டும், ஈவன் தோனியா இருக்கட்டும், 5 வருஷம் ஆயிடுச்சு ஆடி. Yes, there are former Indian captain. Dhoni is a great captain, one of the greatest captains the world has ever produced. அது வேற விஷயம். But the IPL retention வர்ச்சே அது கேப் அன்கேப் லிஸ்ட்ல வரலாம் இல்லையா? Will it be disrespecting the player, Chika, or no? அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. You are not disrespecting the player. You are saying the rule is that if you can be considered as an uncapped player the போறோம் நம்ம. I'm not saying you are an uncapped player. You can be considered as an uncapped player. That is what I'm trying to say. See, that will give you opportunities to get others in also, no, Ani. Let it be any team. Obviously, I'm not saying talking pro CSK, Ani. It could be CSK, Mumbai Indians, யாரா இருக்காங்க அந்த மாதிரி யாரு மும்பை இந்தியன்ஸ். இப்போ கைரான் பால் இப்பதான் ஆட்டத்தை முடிச்சிருக்காங்க. இப்போ ஃபாஃப் இருக்கான் அவனுக்கு RCB. நான் கிரண் பொல்லாடா, அந்த கிரண் பொல்லா சொன்னீங்க பார்த்தே இல்லையா, நான் மட்டும் கிரண் பொல்லாடா இருந்தேன்னா இருக்கிற ஃபார்ம்ல ஸ்ட்ரெயிட்டா IPL ஆக்ஷனுக்குள்ள வரலாம் Chika. அவரு டெஃபரெண்டா இன்னும் 2 வருஷம் ஆடலாம். அவரு என்ன அடி அடிச்சுன்னு இருக்காரு அந்த 100ல, வேற லெவல்ல பேட்டிங் ஆடின்னு இருக்காரு. ரஷித் கான் கேரன் பாலர் வந்து ஆடு மச்சான், 6 காம் மச்சான். ஆனா மச்சான் அவன் IPL ட்ராக் ரெக்கார்ட் ஒன்லி டெட்லி ட்ராக் ரெக்கார்டே கிடையாதுடா. அது ஒரு டெட்லி ட்ராக் ரெக்கார்ட் இல்லனா கூட கிரண் போலார்ட் மேன் ஃபார் பிக் ஒகேஷன்ஸ். நீங்க பாருங்க, அது வந்துடா. கிரண் போலார்ட் எப்படின்னா 14 மேட்ச் ஒரு 4 மேட்ச் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்து போய்டுவான். 4 மேட்ச் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்து போய்டுவான். அவன் எப்படின்னா போதல சிக்காது. கரெக்ட், 4 மேட்ச் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்து போய்டுவான் கிரண் போலார்ட். That I agree with you completely. நீங்க கன்சிஸ்டன்சில I don't know. Faf du Plessis கூட நீ 3 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம் ரூல். ஏன் 5 இயர்ஸே போட 3 இயர்ஸ் கூட வச்சுக்கோ ரூல். ஆட்ல பாயிண்ட்னா கிரிக்கெட் ஆடலப்பா. one of the other reasons ஏன் அந்த 5-year rule will help certain cricketers-னா, ஏன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் டெபு பண்ணிருப்பாங்க ஒரு 6 years 7 years பேக். அதுக்கப்புறம் they wouldn't have been in the ஒரு மனிஷ் பாண்டே எடுத்துக்கோங்களேன். his base fees வந்து இப்போ 50 lakhsல வரும். இப்போ நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு ஆக்ஷன் பிரைஸ் இருக்கும்னு தெரியாது. சோ அது பேஸ் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகலாம்.
ஸோ பேஸ் பிரைஸ் ஃபார் அன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வந்து 50ல இருந்து 75 ஆகலாம், இல்லாட்டி 75ல இருந்து 1 கூட ஆகலாம் சிக்கா. ஏன்னா இப்போ வந்து 130 to 140 crores பர்ஸ் பத்தி பேசின்னு இருக்கும்போது உங்களோட பேஸ் பிரைஸ் டெஃபினட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பேஸ் பிரைஸும் கம்மி பண்றதுக்கு மனிஷ் பாண்டேவா சீக்கா அவர் தான் சீக்கா ஐடியல் எக்ஸாம்பிள். உங்களுக்கு மோர் தென் 5 years ஆயிடுச்சு. அவர் இல்லாட்டி இல்ல டொமெஸ்டிக் பேஸ் பிரைஸ் 20 lakhs சீக்கா. இன்டர்நேஷனல் எப்படி எடுக்கிறாங்க எல்லா டீம் மனிஷ் பாண்டே அந்த கேட்டகரி எடுத்துக்கோ, விஜய் சங்கர் கூட அந்த கேட்டகரி எடுத்துக்கோ. 5 வருஷம் ஆச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி. யா கருண் நாயரும் நீங்க எடுத்தீங்கன்னா கருண் இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் they have a better chance to get picked. More than anything, the other youngsters also get picked, no, retain, no. See, the current players you get retained, no, that's important. See, what is the franchise you want? They want the important players to be obviously Dhoni will be retained by CSK, irrespective of the capped, uncapped. Now, it gives you more opportunities for people to retention. Interesting, இருக்கும் தோணுது எனக்கு. அப்படி பண்ணாங்கன்னா இவ்வளோ பண்றாங்க. நம்ம வந்து இது ரூல் எவ்வளோ ரூல் இட்ஸ் IPL இஸ் இவங்களோட ரூல் தானே மாத்தி நம்மளோட ரூல் தானே மாத்திக்கிறது. So they can tweak it a little bit. Nothing wrong in it, in my opinion. Talking about the IPL rules, Chika, the other important news அது வருது வந்து impact player. Last year நம்ம நிறைய அந்த impact player பத்தி நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். You are not a big fan of it. I am not a big fan of it. But entertainment value ன்னு பாத்தீங்கன்னா obviously it gets very entertaining. நீங்க 250, 240 high scoring games பார்த்தோம். ஸோ ஜெய்ஷா என்ன சொன்னார்னா ஒரு லாங் சாட் வச்சிருந்தாங்க. அதோட நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் பத்தியும் பேசினாரு. நெகட்டிவ்ஸ் ஆப்வியஸ்லி என்னன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டுது. பாசிட்டிவ்ஸ் டெஃபினெட்லி நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 80% ஆஃப் த டைம் அந்த இம்பாக்ட் பிளேயர் ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியன் பிளேயரா இருப்பாரு. தெர் இஸ் ஆப்வியஸ்லி த எக்ஸ்ட்ரா ஃபாரின் பிளேயர் ஆல்சோ நீங்க இந்த இம்பாக்ட் பிளேயர். பட் என்ன இருந்தாலும் ஃபாரின் பிளேயர் வந்து 4 players தான் ஆட முடியும். ஸோ அந்த இந்தியன் பிளேயர் எக்ஸ்ட்ரா அந்த சான்ஸ்னால ஹீ சேயிங் that is the positive. There are more chances, but I don't think that is the way forward, Lachika. No. If I was, let me put it this way. What Jaysha has very said, both the sides very nicely is put it. Both sides is put it very nicely. Negatives solga, positives solga. I will go only for all rounder is a must match. நீ சும்மா வந்து இந்த சிவம் தூபே இந்த மாதிரி ஆள்லாம் பேட்டிங் பண்ண பண்ணிட்டு போலிங் பண்ண மாட்டேன், ஃபீல்டிங் பண்ண மாட்டேன்னா பஜனை இதெல்லாம் சான்ஸ் ஒத்துக்க மாட்டேன். I'm just giving சிவம் தூபே as an example. Or சில பேர் ஒரு போலிங் போட்டு பேட்டிங்கே வர மாட்டேன், ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அந்த மயங்க் யாதவ் போலிங் போட்டு அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் போட்டு பேட்டிங் ஆட எடுத்துலாம். இதெல்லாம் பஜனை. ஆரியா பக்கா 11 ஆடு. See, you play as per அந்த 11 givenலாம் நீ டெஸ்ட் ரூல்ஸ் ஆடணும், இன்டர்நேஷனல் ரூல்ஸ், ICC ரூல்ஸ் தான் நீ ஆடணும். நீ IPL-க்கு வேணா இத சிக்கா கேன் வி எனக்கு வந்து ஒரு சஜஷன் இருக்கு சிக்கா. இது வந்து ஒரு வைல்ட் அவுட் ஃபர்ஸ்ட் சஜஷன் நான் வந்து கொடுப்பேன்பா. முதல்ல பவுண்டரி லைனை கொஞ்சம் 4-5 ஆடி பின்னாடி போடுங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா டொப்புக்கிட்டு போடுங்க. அது நீ கவுன்ஸ் லைக் டெல்லி ஏற்கனவே பொட்டி கிரவுண்ட், அந்த பொட்டிக்குள்ள நீ இன்னொரு பொட்டி போட்டீங்கன்னா டொப்புக்கிட்டு போதா 6 இங்க போன. ஓகே, பீப்புள் வாண்ட் என்டர்டைன்மெண்ட். அதுக்குன்னு ஓவரா பண்ணாலும் இட் பிகம்ஸ் ஓவர் கில் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். ஸோ பவுண்டரி லைனை என்னோட ஒப்பீனியன்ல ஒரு 5 yards பின்னாடி தள்ளலாம். Then it will be more interesting. I mean, let the talented fellows hit. சும்மா மிஸ்டரிங்ல 6 போயினா இதெல்லாம் அநியாயம். நீ பாவம் bowlers ரொம்ப பாவம்டா. I mean, it has your even contest between the bat and the ball, yeah. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் அந்த பவுண்டரி லைன் பத்தி தீக்ஷனா வந்து இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்தியால இவங்க எல்லாம் பிளாட் ட்ராக்ஸ்ல வந்து செமையா அடிச்சு யூஸ் ஆயிட்டாங்க. எல்லாமே சின்ன பவுண்டரிஸ். இந்தியாவில் ஆடும்போது பாதி கிரவுண்ட் சின்ன பவுண்டரி. ஒரு வான்கடை எடுத்துக்கோங்க, உங்களோட பெங்களூர் எடுத்துக்கோங்க, கல்கட்டால இருக்கிற கிரவுண்ட் எடுத்துக்கோங்க, என்ன கிரவுண்ட் எங்க அஹமதாபாத் மட்டும் தான் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு. ஒரு சேப்பாக்கெட் 1 point used to be a big ground, but for IPL also they slightly shorten the boundaries. So அவரோட பாயிண்ட் என்னன்னா இந்த ஷார்ட் பவுண்டரிஸ் அண்ட் பிளாட் விக்கெட்ஸ்ல இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் அன்ஸ்டாப்பபிள். கொஞ்சம் விக்கெட்ல ஹெல்ப் இருந்ததுன்னா we know we can they might struggle ன்னு சொல்லி அப்படிதான் தீக்ஷனாவே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு சீக்கா. பிகர் பவுண்டரிஸ்ல இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்ட்ரகிள் ன்னு. See, I don't want to maybe yes, because the Sri நம்ம உதவாங்க இருக்கோம், வாய் பத்தி நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். Turning wickets, we found it difficult. Seaming tracks, we found it difficult. Let's be very clear. On flat tracks, we are fantastic. Flat tracks, number of batting, maybe I think we are very good on seaming tracks also, Chika. Oh, no, I'm saying seaming tracks, we are very good. We are very good. That's what seaming tracks, we boomer spinning tracks. See, what he says is a good even contest between bat and ball. It will be even better. See, IPL ரொம்ப flat tracks பண்ணி கொடுத்துறாங்களா, கொஞ்சம் ஒரு ஈவன் கான்டெஸ்ட் between bat and ball. பாவமா இருக்குடா bowlersலாம் பார்த்தா, ரொம்ப பாவமா இருக்குடா. 4 overs 50 runs, 4 overs 45 runs, 4 overs 56 runs.
போலர் அப்புறம் என்னடா பிகாஸ் ரொம்ப ட்ரீட்டட் டுவர்ட்ஸ் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி. ஸோ கொஞ்சம் என்னோட ஒப்பீனியன்ல போலர்ஸ் கொஞ்சம் ஏதாவது கொடுக்கணும். எப்படி கொடுக்க போறாங்க தெரியல. அதுதான் நான் சொல்ற பவுண்டரியும் கொஞ்சம் பெருசா இருக்குன்றேன். இது அதர் சஜஷன் ஐ வாண்டட் டு மேக். நீங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான் எடுத்துட்டு வரீங்கன்னா கேட்டகோரிக்கலி டிஃபைன் இட். நீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வரீங்கன்னா நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு தான் நீங்க இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வரணும். இப்போ நீங்க ஒரு பேட்ஸ்மேன் ரிமூவ் பண்றீங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேன் தான் நீங்க எடுத்துட்டு வரணும். ஸோ இட் பிகம்ஸ் a more slightly அந்த ஆல்ரவுண்டர்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்க. அவ்வளவுதான். வேற போடா நீ வேற இதெல்லாம் கணக்கு போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்து இதெல்லாம் போட்டு வேற வேலை கிடையாது. இம்பாக்டே வேணாம், ஒண்ணுமே வேணாம். போய் ஆடுங்கடா, 11 பிளேயர்ஸ் வச்சு ஆடுங்கடா. வின் பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. 11 பிளேயர்ஸ் தான். 11 is the team. இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர். ஓகே, it was not bad for 2-3 years, but now we have found it. See, we have found it all. We want all rounders, man. We want all rounders to succeed. So all rounders are huge part of world cricket, மச்சான். இப்ப பாருங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இப்ப ரீசெண்டா நடந்த T20 சீரீஸ்ல பராக் வாஸ் a good bowler. சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. சிவம் டூபே did not bowl badly. Chika, let's be honest. He bowled decently well. Yeah, correct. ஃபேவரட் இருக்காங்க பராக். ஐயோ சான்ஸ் நீங்க சேர்மன் கேட்கலன்னு பராக் வந்து பெர்மனன்ட் ஆயிடுவான் போல இருக்கு. நீ வந்து தப்பி சேர்மன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, பராக் வந்து சத்தியமா பெர்மனன்ட் ஆயிடுவான். 100% நீ பராக் பாக்கறதே இருக்க. நீ பராக் பாத்துட்டு இருக்க. பாக்கலாம். நீங்க பாருங்க பேட்டா பராக் எப்படி வராரு பாரு. இந்த சீசன் இன்னும் பெட்டரா வருவாரு நெக்ஸ்ட் சீசனோட. பேட்டா பராக் அது என்னடா பேட்டா பராக். பாக்கலாம். Anyway, okay guys, Chika will obviously come back in a couple of days. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again in a couple of days. Cheers guys.